டெல்லியில பத்த வச்ச நெருப்பு இப்ப இந்தியா முழுக்க பெரிய டிபேட்டை கிளப்பிக்கிட்டு இருக்கு. சுப்ரீம் கோர்ட் டெல்லி என்சிஆர் ரீஜன்ல இருக்கக்கூடிய திருநாய்கள் எல்லாத்தையும் ஒரு ஹோம்ல கொண்டு போய் இல்லனா ஒரு சில ஹோம் ரெடி பண்ணி அங்க கொண்டு போய் வச்சுக்கணும். திருநாய்கள் ரோட்ல இனி இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவை போட்டிருக்காங்க. இது ஒரு பக்கம் அனிமல் லவ்வர்ஸுக்கும் இன்னொரு பக்கம் இந்த அனிமல்ஸ்னால மனிதர்களுக்கு ஆபத்து அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கும் இந்த ரெண்டு தரப்பு மக்களுக்கு நடுவில் ஒரு பெரிய டிபேட் ஒரு போரையை உருவாக்கி இருக்கு. ஸோ இன்னைக்கு டெல்லியில வந்த உத்தரவு பிற்காலத்தில் இல்ல வெகு சீக்கிரத்தில் இந்தியா முழுக்க வந்துச்சுன்னா ரோடுகள்ல இனி ஒரு திருநாயை கூட பார்க்க முடியாது. ஜப்பான், சிங்கப்பூர், நார்வே, நெதர்லாந்து, யுஎஸ், யூகே, கனடா, சுவிட்சர்லாந்து, ஆஸ்திரேலியா இந்த மாதிரி நிறைய வளர்ந்த நாடுகள்னு சொல்லக்கூடிய பல நாடுகள்ல இந்த திருநாய்கள் இருக்குதா, அங்க இந்தியா மாதிரி ரோடுகள்ல எங்க பார்த்தாலும் திருநாய்கள் இருக்குதா அப்படின்னு நம்ம பார்க்கணும். ஏன்னா நமக்கு தெரியும் இந்தியா ஒரு டெவலப்பிங் நேஷன். இந்த டெவலப்பிங் நேஷன் இப்ப டெவலப்டு நேஷனா நம்ம மாறிக்கிட்டு இருக்கோம். அதுல எந்த ஒரு சந்தேகமும் நமக்கு கிடையாது. ஓகே, இப்போ நம்ம இந்த கார் ரேஸ்ல நம்ம ஃபர்ஸ்ட் போகல, நம்ம கொஞ்சம் பின்னால போயிட்டு இருக்கோம். ஆனா ஃபர்ஸ்ட் போறவரை நம்ம பிடிக்கிறதுக்கும் அவரை முந்துறதுக்குமான வாய்ப்பு இருக்கு. அப்படிப்பட்ட ஒரு நிலைமையில என்ன நமக்கு ஒரு பெரிய அட்வான்டேஜ்னா, நமக்கு முந்தி போன அதாவது டெவலப்டு நேஷன்ஸ் இருக்காங்கல்ல, அவங்க எதெல்லாம் சரியா செஞ்சிருக்காங்களோ அதை நம்ம அப்படியே நம்ம பின்பற்றிக்கலாம். அவங்க எதெல்லாம் தப்பா செஞ்சிருக்காங்களோ அதை நம்ம திருத்திக்கலாம். இந்த வாய்ப்பு நமக்கு இருக்கு. ஸோ இந்த மாதிரி வளர்ந்த நாடுகள்ல நம்ம கவனிச்சு பார்த்தோம்னா, இப்போ எனக்கு தெரிஞ்ச ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் நிறைய பேர் என்னோட பேட்ச்ல படிச்சவங்க உலகம் முழுக்க நிறைய நாடுகளில் வாழ்றாங்க. அப்புறம் இன்டர்நெட் இருக்கு, கூகுள் இருக்கு, சாட் ஜிபிடி இருக்கு. இதெல்லாம் போட்டு பார்த்தா என்ன தெரியுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நான் சொன்ன மாதிரி நிறைய வளர்ந்த நாடுகளில் யாரோட கவனிப்பும் இல்லாத தெருநாய்கள் ரோட்ல தெரிய முடியாது. அப்படி இருந்துச்சுன்னா அந்த மாதிரி நாடுகளில் அதுக்குன்னே தனியாக டிபார்ட்மெண்ட் இருக்கு. அவங்க உடனே அந்த நாய்களை பிடிச்சி கொண்டு போய் ஒரு ஷெல்டர் இல்லை ஒரு ஹோம்ல வச்சிருவாங்க. அங்கே வச்சு அந்த நாயை பாதுகாப்பாங்க. இந்த மாதிரி நாய்களை வீட்டில் வச்சு வளர்க்குறதுக்கு ப்ராப்பர் லைசன்ஸ் இருக்கு. அதுக்கு வேக்சினேஷன் கொடுக்கணும். அப்புறம் அப்படி வளர்க்கப்படக்கூடிய நாய் ஒருவேளை ரோடுகளில் விடப்பட்டுருச்சு, அனாதையாக விடப்பட்டுச்சுன்னா பயங்கர ஸ்ட்ரிக்டான லா இருக்கு, ஹார்ஷ் பெனால்ட்டி இருக்கு. அப்புறம் அடாப்ஷன் டிரைவ் அப்படின்னு சொல்லி நடத்துறாங்க. அப்படின்னா இந்த நாய்களை ஒருவேளை எங்கேயோ தனியாக விடப்பட்ட நாய் இருந்துச்சுன்னா அந்த நாயை ஷெல்டருக்கு கொண்டு போயிட்டு அங்கிருந்து அந்த நாய்களை வளர்க்க ஆசைப்படுறவங்களை தேடி கண்டுபிடிச்சு அவங்களும் அதுக்கு அப்ளை பண்ணிருப்பாங்க. அப்படிப்பட்ட கரெக்டான ஆளுங்களுக்கு இந்த டாக்ஸை அந்த நாய்க்குட்டிகளை அடாப்ஷனா எடுத்துட்டு போய் அவங்க வளர்க்கலாம். அப்புறம் இந்த மாதிரி வளர்ந்த நாடுகளுக்கும் இந்தியாவுக்கும் இன்னொரு பெரிய வித்தியாசம் இருக்குங்க. அது என்னன்னா, அங்கெல்லாம் வீடுகளில் வளர்க்கப்படக்கூடிய நாய்கள் ஒரு 3 வருஷம் 5 வருஷம் வளர்க்கப்பட்டதுக்கு அப்புறம் வளர்க்க முடியாத காரணத்தினால மக்கள் சில பேர் அரசாங்கத்துக்கு தெரியாம ஆள் நடமாட்டம் இல்லாத ஒரு இடங்கள்ல கொண்டு போய் அந்த நாயை விட்டுருவாங்க. அது சட்ட விரோதம். அந்த மாதிரி தான் நாய்கள் ரோட்டுக்கு வருது பொதுவா. ஆனா இந்தியா மாதிரி நாடு இது ரொம்ப பழமையான நாடு. இங்க நாய்கள் பல செஞ்சுரிஸா தெருக்கள்லயே நிறைய தெருநாய்கள் இருக்கு. அந்த மாதிரி இந்த வளர்ந்த நாடுகள்ல கிடையாது. வீடுகளில் வளர்க்கப்பட்ட நாய், ஏதோ ஒரு காலத்துல வீடுகளில் வளர்க்கப்பட்ட நாய் திடீர்னு யாரோ ஒருத்தர் கொண்டு ரோட்ல விட்டுருப்பாங்க. இல்லைன்னா அந்த நாய் தெரியாம வழி தவறி வெளியே வந்திருக்கலாம். இப்படி வந்தாதான் அங்க நாய்கள் ரோட்ல வரதுக்கான வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் மனிதன் யாருமே வளர்க்கவே இல்லை. அது பிறந்ததுமே ரோட்ல பிறக்குது, அது வளர்றதுமே ரோட்ல வளருது, திரும்ப அது பெருசாகி குட்டி போறதும் ரோட்லயே போடுது. ஒரு சில நாய்க்குட்டிகளை யாரோ எடுத்து போய் வளர்க்குறாங்க. மிச்சப்படி தெருநாய்கள் தெருவிலேயே குடும்பமா தொடர்ந்து பெருகிக்கிட்டே இருக்கு. சரிங்க, இப்ப தெரு நாய்களை பத்தி நம்ம பேசுறோம். இந்த நேரம் வீடே இல்லாம ஹோம்லெஸ் அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி தெருவோரமாவே மனிதர்கள் நிறைய பேர் படுத்திருக்காங்க. அவங்களுக்கு வீடுகள் கிடையாது, ரோட்லயே இருக்கிறாங்க. அந்த மனிதர்களை இப்ப நம்ம பல வருஷமா அந்த மாதிரி தெருக்கள்ல மனிதர்கள் தூங்குறதையும் படுக்கிறதையும் காலையில எந்திரிச்சு பிச்சை எடுக்கிறதையும் இப்படியே வாழ்க்கை நடத்துற மனிதர்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா? அவங்க அங்கேயே இருக்கட்டும், நாங்க பல வருஷமா இப்படி தெருவோரமா மனிதர்களை பார்த்து பழகிட்டோம், அதனால அவங்க அங்கேயே தான் இருக்கணும். அவங்களை நீங்க எல்லாரையும் கொண்டு போய் ஒரு ஹோம்ல வச்சு அவங்களுக்கு நல்ல உணவு கொடுத்து அவங்களுக்கு உடம்புல உள்ள நோய்கள் எல்லாம் போக்கி ஊசி போட்டு மாத்திரை கொடுத்து மருந்து கொடுத்து ஆரோக்கியமான உணவு கொடுத்து அவங்களை நீங்க ஒரு ஹோம்ல கொண்டு போய் வச்சு அவங்களை நல்லா வளர்த்துறாதீங்க, அவங்க நல்லா இருந்துடக்கூடாது நினைப்போமா நம்ம யாராவது? இல்ல. சோ அதே மாதிரி தான் இந்த நாயும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். இப்ப சுப்ரீம் கோர்ட்டோ இல்லைன்னா அரசாங்கமோ இல்லைன்னா மக்கள்ல சிலர் என்ன சொல்றாங்கன்னா, தெருக்கல்ல இப்படி நாய்களை விடாதீங்க அப்படின்னு சொல்றாங்க. அது அந்த நாய்களுக்குமே நல்லது கிடையாது. தெரு ஓரத்தில் இருக்க நாய்கள் எப்படி இருக்கு, அதுகளுக்கு ஸ்கின் டிசீஸ் இருக்கு, நிறைய நோய்களோட இருக்கு, கால் உடஞ்சு போயிருக்கு. அதுக்கப்புறம் மனிதர்களுக்கும் நாய்களுக்கும் அந்த கான்ஃபிளிக்ட் சொல்லுவோம்ல, அந்த நாய் விரட்டி மனுஷனை கடிக்க பாக்குறது, கடி வாங்கின மனுஷன் திரும்ப அந்த நாயை காலை உடைக்கிறது, இதுதான் நடக்குது. ஏன் இப்ப சுப்ரீம் கோர்ட்டே என்ன சொல்லுது, ஹோம் இல்ல ஷெல்டர்ஸ்ல கொண்டு போய் இந்த நாய்களை வச்சு பராமரிங்கன்னு தான் சொல்லுது இல்லையா? சோ அது சரிதானே? அப்படிதானே நம்ம அதை பார்க்கணும். இதுல நானும் ஒரு பெட் லவர் தான். நானும் நாய்க்குட்டிகளை வளர்த்திருக்கேன், இனிமேலும் வளர்க்க போறேன். நிறைய பேர் நம்ப மாட்டீங்க, நான் ஒரு நாய்க்குட்டியை வளர்க்கணும் அப்படிங்கிறதுக்காக கிட்டத்தட்ட 3 வருஷமா அதுக்கு ஒரு பெரிய ஹோம்ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். மனதளவில் என்ன ப்ரிப்பேர் பண்ணிக்கிட்டு இருக்கேன் ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வீட்டில் வளர்க்குறதுக்கு. ஏன் அப்படின்னா, ஒரு நாய்க்குட்டியை கொண்டு வளர்க்குறது அப்படிங்கிறது என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி. நீங்க எப்ப அந்த உணர்வோட ஒரு நாய்க்குட்டியை வாங்கிட்டு ஒரு குழந்தைய வளர்க்குற மாதிரி வளர்க்க போறேன், அந்த நாயோட கடைசி மூச்சு வரைக்கும் அது என் கூட தான் இருக்க போகுது, என் வீட்டில் தான் இருக்க போகுது, அது என் வீட்டில் ஒரு மெம்பர் அப்படின்னு நினைச்சு
வளர்த்தீங்கன்னா அது நாய்க்குட்டி மாதிரி இருக்காது, கிட்டத்தட்ட ஒரு மனிதன் மாதிரி அது அவ்வளோ டிசிப்ளினா அழகா ஆரோக்கியமா நம்ம வீட்டில் அது வாழும். அதே இது சும்மா ஏனோ தானோன்னு ஒரு நாயை எடுத்துட்டு வந்து வளர்த்தீங்கன்னா அது நாயாவே இருக்கும். அதான் வித்தியாசம். இப்போ காட்டு விலங்கு அப்படிங்கிறது நமக்கு புரியுது. காடுகளில் அது வந்து தன்னோட உள் உணர்வின் அடிப்படையில் தன்னோட வாழ்க்கையை தானே வாழ்ந்துக்குது. அது உணவை வந்து இயற்கையிலிருந்து காடுகள்லேருந்து தேடி எடுத்துக்குது, தண்ணியை குடிச்சுக்குது, அது தானாக காடுகளில் வளருது. மனிதர்களுக்கும் அந்த விலங்குகளுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது. அதனால தான் அதை நம்ம காட்டு விலங்கு அப்படின்னு சொல்கிறோம். இதே இது நம்ம மனிதர்களாக இருக்கக்கூடிய எந்த ஒரு விலங்கையும் டொமஸ்டிகேட்டட் அனிமல்னு சொல்கிறோம். அது வந்து டாகு இல்லைனா மாடு, குதிரை எதுவாக இருந்தாலும் அது வந்து டொமஸ்டிகேட்டட் அனிமல்னு சொல்கிறோம் இல்லையா? அப்போ இந்த டொமஸ்டிகேட்டட் அனிமல் வந்து எப்படி இருக்கணும்னா வெறும் நாய் மட்டும் இல்லை, எந்த ஒரு டொமஸ்டிகேட்டட் அனிமல், பெட் அனிமல் அப்படின்னு சொல்கிறோம்ல, அதெல்லாம் எப்படி இருக்கணும்னா யாரோ ஒரு மனிதனுடைய பொறுப்பில் தான் அது இருக்கணும். ஒன்று சுதந்திரமாக காட்டில் தெரியலாம், பிரச்சனை கிடையாது. அதை வந்து டொமஸ்டிகேட் பண்ணுறீங்க, அதை வந்து ஒரு பெட்டாக வளர்க்க போறீங்கன்னா யாரோ ஒருத்தருக்கு லைசன்ஸ் இருக்கணும். ஒரு ப்ராப்பர் ஒரு ஸ்ட்ரக்சருக்குள்ள இந்த மனிதர்கிட்ட தான் இந்த விலங்கு இருக்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியணும். ஏன்னா விலங்கு அதோட விலங்கியல் புத்தியை காட்டிடும். அது இப்போ நாய் அப்படிங்கிறது மிச்ச விலங்கு மாதிரி நம்ம எடுத்துக்க கூடாது. நாய்னா என்ன அப்படின்னா உல்ஃப், ஒரு கிரே உல்ஃப்ல இருந்து டிசெண்டண்டா வந்தது தான் நாய் அப்படின்னு சொல்லப்படுது. நாய்கள் நம்ம இன்னைக்கு வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்கள்லாம் எங்கிருந்து வந்துச்சுன்னு சொல்றாங்கன்னா கிரே உல்ஃப் அதனுடைய டிசெண்டன்ட் தான் நம்ம வீடுகளில் இன்னைக்கு பார்க்கக்கூடிய பெட் டாக்ஸ்ன்னு சொல்லப்படுது. ஓகே, சரி, ஒருவேளை காட்டில் இருக்கக்கூடிய நாய்கள்னு வச்சுக்கோமே, காடுகள்லையும் நாய்கள் இருக்கு. நம்மளுடைய தமிழ்நாடு எல்லைக்கு உட்பட்ட நீல்கிரிஸ்ல கூட இந்த காட்டு நாய்கள் இருக்கு. இந்த உல்ஃபா இருந்தாலும் சரி, இந்த நாய்களா இருந்தாலும் சரி, இவங்கெல்லாம் ஒரு கூட்டமா ஒரு பேக்கா தான் இவங்க ஒன்னா தான் வாழ்வாங்க. அப்புறம் இவங்க வந்து வெரி வெரி குட் ஹண்டர்ஸ். இவங்க வந்து தன்னுடைய இரையை வந்து சுத்தி வளைச்சு டார்கெட் பண்ணி ஒரு 10 நாய் இல்லைன்னா ஒரு 15-20 நாய் ஒன்னா சேர்ந்து எவ்வளோ பெரிய மிருகமா இருந்தாலும் அடிச்சு காலி பண்ணிடும். அவ்வளோ கொடுமையா அந்த தன்னுடைய பிரே அப்படின்னு சொல்லக்கூடிய இன்னொரு விலங்கை பயங்கர கொடுமையா ஒரே நேரத்தில் எல்லா நாயுமா சேர்ந்து ஒன்று கழுத்து ஒன்று காலு கிடைக்கக்கூடிய எந்த விலங்கோடைய உடல் பாகத்தையும் பிடிச்சி கடிச்சு தார கிழிச்சு அந்த அனிமலை கொன்று சாப்பிடக்கூடிய குணம் படைச்சது இந்த உல்ஃபும் சரி, இந்த காட்டு நாயும் சரி. ஸோ அப்படி வந்தக்கூடிய டிசெண்டன்ட் தான் இப்போ நம்ம பல 100 பல 1000 வருஷமா நம்ம பெட்டா வீட்டில் வளர்த்து அதை டொமஸ்டிகேட் பண்ணியே வச்சிருக்கோம். அப்படின்னா ஒன்று நான் சொன்ன மாதிரி அதை காட்டு நாய் காட்டிலேயே இருக்கிற மாதிரி நம்ம பார்த்துக்கணும். அது ஒருவேளை உள்ள வந்துருச்சுன்னா யாரோ ஒரு மனிதன் அதுக்கு பொறுப்பு எடுத்துக்கணும். நம்ம அதை வந்து வெறும் நாய் அப்படின்னு அசால்ட்டா பார்க்க முடியாது. ஒரு சிங்கத்தையும் புலியையும் சில நாடுகளில் வீட்டில் வச்சு வளர்க்குறாங்க. அதுக்கெல்லாம் ப்ராப்பராக லைசன்ஸ் இருக்குல்ல. கிட்டத்தட்ட அந்த மாதிரி தான் இந்த நாய்களையும் நம்ம நினைக்கணும், பார்க்கணும். அதுக்கான ப்ராப்பர் ஒரு லைசன்சிங் இருக்கணும். ஒரு மனிதரோட பொறுப்பில் தான் அந்த நாய்கள் வாழணும். ஸோ நம்ம பார்க்கக்கூடிய இந்த தெருநாய்கள் இருக்குல்ல, நான் சொன்ன மாதிரி அதனுடைய உள் உணர்வு அப்படிங்கிறது இன்றளவும் காடுகளில் பார்க்கக்கூடிய ஒரு காட்டு நாய்க்கோ இல்லைன்னா ஒரு உல்ஃப் அப்படின்னு சொல்கிறோமே அந்த மாதிரி ஒரு காட்டு விலங்குக்கோ இருக்கக்கூடிய அதே உள்ளுணர்வு இன்னைக்கும் இந்த நாய்களுக்குள்ள இருக்கு. அதனால தான் எவ்வளோதான் நீங்கள் வீட்டில் அன்பாக வளர்த்தா கூட சில நேரங்களில் அதனுடைய புத்தி மாறிடுச்சுன்னா அதனோட உள் உணர்வுல இருந்து வளர்த்தவங்களே கடிச்சு ஈவன் உயிர் போகிற சூழ்நிலைக்கு கூட உள்ளாக்கி இருக்குதுங்க. இந்த மாதிரி நம்ம வீட்டில் வளர்க்குற நாய்களே இதை செய்யக்கூடும். இப்போ ஒரு புலியை வளர்க்குற மாதிரியும் ஒரு சிங்கத்தை வளர்க்குற மாதிரி தான் நம்ம ஓரளவுக்கு இந்த நாயையும் நினைச்சு வளர்க்கணும். அதான் நல்லது. பொதுவாக இந்த தெருநாய்கள் வந்து சைக்கிளில் போகிறவங்கள விரட்டும், பார்த்துருப்பீங்க. பைக்கில் போகிறாங்க, அதுவும் ஒரு சில பைக்லாம் புடு 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 புடுன்னு சவுண்டில் கொடுத்துட்டு போகும். அந்த சவுண்டை கேட்டாலே அந்த தெருக்குள்ள இருக்கிற ஒரு 4-5 நாய் எல்லாம் ஒன்று சேர்ந்து அந்த பைக்கை விரட்டும், அந்த வண்டி ஓட்டுறவரோட காலை கடிக்கும். இது வந்து சைக்கிள் ஓட்டுறவங்க, பைக் ஓட்டுறவங்க யாராக இருந்தாலும் இதை அனுபவிச்சிருப்பாங்க இல்லையா? இது எங்கேருந்து வருது அப்படின்னா நாய்களோட உள் உணர்வே என்னன்னா எந்த விலங்கு ஓடினாலும் அதை நாய்கள் ஒரு கூட்டமாக சேர்ந்து துரத்தி அட்டாக் பண்ணும். அந்த உள் உணர்வு இன்னைக்களவும் தெருநாய்களுக்கு அப்படியே இருக்கு. அதனால தான் ஏதாவது ஒரு வாகனம் வேகமாக போச்சுன்னா அந்த நாய்கள் அதனோட உள் உணர்வுல இருந்து விரட்டி போய் அந்த வாகனத்தை கடிக்கும், இல்லைன்னா அந்த பைக்கை ஓட்டிக்கிட்டு இருக்கவரோ சைக்கிள் ஓட்டிக்கிட்டு இருக்கவரோ அவரோட காலை கடிக்கும். அப்புறம் இந்த நாய்களுக்கு அந்த உள் உணர்வு, அந்த காட்டு விலங்கியல் இந்த உள் உணர்வு இருக்குல்ல, அதன்படி சின்ன சைஸ்ல இருக்கக்கூடிய விலங்குகள்னா அதுக்கு ஒரு உணவு மாதிரி அதுங்க விரட்டி வேட்டையாடுறதுக்கு ரொம்ப வசதி. ஸோ குழந்தைகளை சில நேரங்களில் நிறைய வீடியோஸ் இருக்குங்க, நீங்க செக் பண்ணி பாருங்க. குழந்தைகளை டார்கெட் பண்ணும் இந்த தெருநாய்கள். அது வந்து எல்லா நேரமும் பண்ணாது. மனித நடமாட்டம் ரொம்ப கம்மியா இருக்கும் போது கொஞ்சம் நைட்டு நேரம் அப்ப தனியா நடந்து போகக்கூடிய குழந்தைகளை இந்த நாய்ங்க எல்லாம் ஒன்று சேர்ந்து, அதுவும் ஒரு நாயா பண்ணாதுங்க, ஒரு கூட்டமா சேரும் போது நம்ம இந்த மாப் கல்ச்சர் அப்படின்ற வார்த்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. மனிதர்களே ஒரு கூட்டமா சேரும் போது தனியா இருக்குமோ அவன் தப்பு பண்ண மாட்டான். ஆனா ஒரு கூட்டத்தில் இருக்கும்போது 2000 பேர் 1000 பேர் சேரும் போது எல்லாருமா சேர்ந்து எங்கேயோ ஒரு வீட்டை கல் விட்டு எறிகிறானா, இவனும் அவ்வளோ நாள் அமைதியானவன் நல்லவன் பேர் எடுத்தவன் கூட அந்த கல் விட்டு எறிவான். ஏன்னா அந்த மாப் கல்ச்சர் எல்லாருமா சேர்ந்து செய்யும் போது அதுக்குள்ள நம்மளும் செய்வோன்ற ஒரு எண்ணம் வரும். அது மனிதர்களுக்கே இருக்குன்னா அந்த நாய்களுக்கும் இல்லாமையா இருக்கும், நாய்களுக்கும் இருக்கு. அது என்ன பண்ணுன்னா இந்த மாதிரி சின்ன குழந்தைங்க நடந்து போகும்போது அந்த குழந்தைகளை ஒரு பிரே அப்படின்னு சொல்லுவாங்கல்ல, பிரேனா என்னன்னா ஒரு உணவு, தன்னுடைய உணவு சங்கிலியில இருக்கக்கூடிய ஒரு உணவா பார்க்கும் அந்த குழந்தைய.
ஸோ இதுங்க என்ன பண்ணுன்னா இந்த நாய்கள் எல்லாம் அந்த குழந்தைய டார்கெட் பண்ணி விரட்டுங்க. அந்த குழந்தை ஓட ஓட இதுகளுக்கு அந்த உள் உணர்வு இன்னும் பிரம்மாண்டமா உருவெடுக்கும். அந்த காட்டில் எப்படி வேட்டையாடிச்சோ அந்த நினைப்புல இந்த நாய்கள் விரட்டி போய் அந்த குழந்தைய ஒரே நேரத்தில் 4-5 நாய் விரட்டி சுத்தி வளைச்சு கடிக்குங்க. இதெல்லாம் எங்க இருந்து வருதுன்னா அதனோட உள் உணர்வுலயே அது வந்து ஒரு காட்டு விலங்கு தான். ஓகே, அது என்னதான் டொமஸ்டிகேட்டா இருந்தாலும் முழுசா டொமஸ்டிகேஷன் நடக்கல. வீட்டில் வச்சு நல்லா டொமஸ்டிகேட் பண்ணா 90% 95% பிரச்சனை கிடையாது, நல்லா இருக்குங்க பொதுவா. ஆனா இந்த தெருக்கல்ல இருக்க நாயை யார் டொமஸ்டிகேட் பண்ணா, யார் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தா, அதை யார் கண்டிஷன் பண்ணா, அதை யார் க்ரூமிங் பண்ணா, எதுவும் கிடையாது. ஓரளவுக்கு அதுவா மனிதர்களோட பழகி ஓரளவுக்கு மனிதர்கள் கூட எப்படி அடாப்ட் பண்ணி வாழணும்னு அதுக்கு தெரியும். இப்போ இவரை விரட்டணும்னா இவர் கல்ல விட்டு எறிவாரு அப்படிங்கிறது அந்த நாய்க்கு தெரியும். இப்போ இந்த குழந்தை சின்ன குழந்தை, இதை நம்ம இப்போ நம்ம ஒரு 6-7 நாய் இருக்கிறோம் ஒரே இடத்துல, நம்ம அந்த குழந்தைய விரட்டினா அந்த குழந்தைனால நம்மள ஒன்றும் பண்ண முடியாதுன்றதும் அந்த உள்ளுணர்வு அந்த நாய்க்கு தெரியும். அது விரட்டி கடிக்கும். ஸோ இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு அளவுக்கும் நிறைய பேருக்கு நாய்கள் கடிச்சா ராபிஸ்னு ஒரு கொடிய நோய் தாக்கும் அப்படிங்கிறது தெரியலங்க. இந்த நோய் ஒருவேளை அந்த இன்ஃபெக்டட் ஒரு டாக் அது வந்து ஒரு மனுஷனை கடிச்சிருச்சுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த ராபிஸ் நோய் ஒரு மனுஷனுக்கு வந்துருச்சுன்னா மருந்தே கிடையாதுங்க. அந்த நோய் வந்துச்சுன்னா அவர் இறந்துடுவார். அது மட்டும் இல்லை, அந்த இறப்பு வந்து ரொம்ப கொடுமையான ஒரு இறப்பாக இருக்கும். அது மாதிரியான வீடியோஸ்லாம் செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு புரியும். அப்புறம் இந்த நாய்கள் கடிக்கணும்னு தான் அவசியம் கிடையாது. அந்த நாய்களோட எச்சி நம்ம உடம்புல ஏதோ அடிப்பட்ட காயம் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஓப்பன் வூண்ட் இருக்கும்போது அதை நக்குனாலே போதும்னு சொல்றாங்க. அந்த நோய் நம்மளை தாக்கி நம்ம இறக்குறதுக்கு ஒரு காரணமா அமையும். இதனால தான் வீட்டில் வச்சு நாய்களை வளர்க்கணும்னு சொல்றது. ஏன்னா அந்த மாதிரி ராபிஸ் நோய் தாக்காம இருக்கிறதுக்கு அதுக்கு ப்ராப்பரா வேக்சினேஷன்ஸ் எல்லாம் கொடுக்கலாம் நம்ம. ஸோ யாரோ ஒருத்தர் அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்குவாரு. இந்த ராபிஸ்க்கு வராம இருக்கிறதுக்கு ப்ராப்பரா அதுக்கு ஒரு குழந்தைய நம்ம எப்படி ஒரு சார்ட் போட்டு கரெக்டாக டைம் டேபிள் படி இந்த தேதியில் இந்த ஊசி போட்டிருக்கேன், அந்த தேதியில் அந்த ஊசி போட்டிருக்கேன்னு சொல்றோமோ அந்த அளவுக்கு பொறுப்பாக தான் நாய்க்குட்டியை நம்ம வளர்க்கணும். ரோட்ல தெருநாய்கள் இருக்கக்கூடாது அப்படின்னு ஒரு உத்தரவு வருது. இதை நடைமுறைப்படுத்த போறோம். இன்னும் ஒரு 2-3 வருஷத்துல ரோட்ல தெருநாய்களே இருக்க போறது இல்லை அப்படின்னு ஒரு நிலைமை வந்துச்சுன்னா என்ன பொறுத்த வரைக்கும் இனிமே இந்தியா வந்து டெவலப்பிங் நேஷன் கிடையாது, இட் இஸ் அ டெவலப்டு நேஷன் அப்படின்னு சொல்லலாம். ரோட்ல மனிதர்கள் டிராஃபிக் சிக்னலை பெர்ஃபெக்ட்டா ஃபாலோ பண்றாங்க, ரோட்ல தெருநாய்கள் இல்ல அப்படிங்கிறது இந்தியா ஒரு டெவலப்டு நேஷன் அப்படிங்கிறதுக்கு ஒரு முக்கியமான ஒரு உதாரணமா இதெல்லாம் திகழும். டிரான்ஸ்ஃபர்மேஷன், பாசிட்டிவான டிரான்ஸ்ஃபர்மேஷன், டெவலப்மெண்ட்ஸ் இதெல்லாம் வரணும்னா சைக்கலாஜிக்கலா நம்ம செஞ்ச தப்பு இருக்குல்ல, இது பல வருஷமா நாங்கள் இந்த தப்பை செஞ்சுக்கிட்டே வரோம், அதனால அந்த தப்பை நாங்கள் திரும்ப செஞ்சுக்கிட்டே இருப்போம் அப்படிங்கிற மைண்ட் செட்ல இருந்து நம்ம மாறணுங்க. இது வந்து ஏற்கனவே நாங்கள் இப்படி தான் பழகிருக்கோம், நாய்கள் எல்லாம் தெருல தான் இருந்திருக்கு, இப்போ என்ன திடீர்னு அதை தூக்குறீங்க, என்ன மாற்றத்தை கொண்டு வரீங்க, ஏதோ தப்பு பண்றீங்க அப்படின்ற மாதிரி நம்ம பார்க்கக்கூடாது. நல்லதுக்கான எந்த ஒரு மாற்றத்தையும் நம்ம ஏற்றுக்கணும். நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பல வளர்ந்த நாடுகளில் ஏற்கனவே இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் செஞ்சுட்டாங்க. ஸோ அங்கே நல்லா இருக்கு, அதை தான் நம்மளும் இங்கே செய்ய போறோம்னா என்ன இருக்கிறது சந்தேகப்படுறதுக்கு, யோசிக்கிறதுக்கு. நாய்கள் மேல் அன்பு காட்டக்கூடிய ஒவ்வொரு மனிதனும், நானும் காட்டுறேன், எனக்கும் நாய்கள்னா அவ்வளோ உயிர். ஆனால் என்ன புரிஞ்சுக்கணும்னா நாய்களை எல்லாத்தையும் கொல்லணும்னு சொல்லல, யாரும் நாய்களை எல்லாத்தையும் வெறுக்கணும்னு சொல்லல. நீங்க அன்பா வளங்க, ஆரோக்கியமா வளங்க, நோய் இல்லாம வளங்க. ஆனா லைசன்ஸ் வாங்கிட்டு உங்க வீட்டில் வச்சு வளங்க. ஒரு நாய் தான் வளர்க்கணும், 2 நாய் தான் வளர்க்கணும் கூட ரெஸ்ட்ரிக்ஷன் எதுவும் எனக்கு தெரிஞ்சு இல்லை. நீங்க எத்தனை நாய் வேணா வளங்க. அதே மாதிரி ரோட்ல இருந்து அடாப்ஷன் எடுத்துக்கொண்டு போய் உங்க வீட்டில் வச்சு வளங்க. அதுதான் சொல்றாங்க. இப்போ எனக்கு கூட தான் நாய்கள் மேல ரொம்ப ஆசை இருக்கு. ஆனா எல்லா நாயும் தெருலே தெரியணும், நான் வந்து பார்ட் டைமா அந்த நாய்க்கு பிஸ்கட் போடுவேன் அப்படி சொல்லாதீங்க. உங்க குழந்தை மாதிரி வளர்க்கறதுக்கு தகுதி இருக்கா, உங்களுக்கு ஆசை இருக்கா, உண்மையிலே பெட் லவர்ஸ் நீங்க அவ்வளவு ஆசைப்பட்டீங்கன்னா எடுத்துட்டு போய் வீட்டில் வச்சு நீங்க பத்திரமா வளங்க, தப்பே கிடையாது. என்னை பொறுத்த வரைக்கும் இந்த பெட் லவர்ஸ் இருக்காங்கல்ல, நாய்கள் மேலேயும் பூனைகள் மேலேயும் புறா குருவிகள் மேலேயும் அன்பு காட்டுற ஒவ்வொருத்தரையும் நான் எப்படி பார்ப்பேன்னா அவங்களுக்கு கண்டிப்பா ஒரு ஹியூமனிட்டின்னு சொல்றோம்ல, அது வந்து நிறைஞ்சு இருக்கும். ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் பெட் லவராக இருந்தா அவங்களை இன்ஸ்டன்டா எனக்கு என்ன தோணுனா, வாவ் இவங்க கிட்ட நம்ம ஒரு ஃப்ரெண்ட்ஷிப் வச்சுக்கணும் அப்படின்னு தோணும். ஸோ இந்த பெட் லவர்ஸ் எல்லாருமே ஹியூமனிட்டி அப்படிங்கிறது அவங்களுக்கு நிறைஞ்சு இருக்கும். அப்படிப்பட்டவங்க தான் இந்த மாதிரி ரோட்ல இருக்க நாயை வந்து எதுக்கு அப்புறப்படுத்தணும்னு நினைக்கிறீங்கன்னு கோவப்படக்கூடிய மக்களும் அவங்க தான். ஆனா இந்த பெட் லவர்ஸ், நானும் பெட் லவர் தான். ஆனா என்ன நம்ம புரிஞ்சுக்கணும்னா நம்ம வந்து பெட் லவரா இருக்கலாம், ஆனா நாட் அட் தி காஸ்ட் ஆஃப் another ஹியூமன். இன்னொரு மனுஷனோட உயிருக்கே ஆபத்து, ஒரு மனிதன் இல்ல. இந்த மாதிரி ராபிஸ்ல கஷ்டப்படுற மனிதர்களோட நிலைமை என்னன்னு போய் கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல்ல ஒரே ஒரு பார்த்துட்டு வாங்க. இல்லைன்னா அட்லீஸ்ட் கொஞ்சம் வீடியோஸ் பாருங்க. உங்களோட குழந்தைய நாளைக்கு இந்த மாதிரி ஒரு நாய் கடிச்சா அது எப்படி சரியா ஆகும். அப்புறம் அந்த நாய்களுமே ரோட்ல எப்படிங்க அனாதை மாதிரி இருக்கு, ரோட்ல அடிபடுது, ரோட்ல நோய் வருது, ஸ்கின் டிசீஸ் இருக்கு, அது மேல அவ்வளோ பூச்சிகளும் கிருமிகளும் இருக்கு. அந்த நாய்களுக்கும் இது நல்லது இல்லையே. ஒன்று அது காடுகளில் இருக்கணும், இல்லையா ஹோம்ல ஷெல்டர்ல இருக்கணும், இல்லைனா உங்களோட வீட்லயோ என் வீட்லயோ இருக்கணும். கரெக்ட் தானே? என்னோட கன்க்ளூஷன், சே நோ டு ஸ்ட்ரீட் டாக்ஸ் அண்ட் நாட் ஃபார் டாக்ஸ். நாய்களுக்கு நோ கிடையாதுங்க, ஸ்ட்ரீட் டாக்ஸுக்கு தான் நோ. பராமரிப்பு இல்லாம அனாதையா ரோட்ல திரிகிற நாய்களுக்கு தான் நோ. நம்ம வீட்டில் வளர்க்கக்கூடிய நாய்களுக்கு எந்த நோவும் கிடையாது. சந்தோஷமா நம்ம நாய்களை வீட்டில் வச்சு பராமரிக்கலாம், இல்லை ஹோம்லயோ ஷெல்டர்ஸ்லயோ வச்சு பராமரிக்கலாம், தப்பே இல்லை. இந்தியா வளருது, இந்தியா ஒரு டெவலப்டு நேஷனா மாறுறதுக்கான ஒரு திசையில செல்லுது அப்படிங்கிறத தான் இந்த ஜட்ஜ்மெண்ட் கூட நமக்கு எடுத்து காட்டுது அப்படின்னு நான் நம்புறேன். உங்களுக்கு நான் போடுற வீடியோஸ் பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பாருங்க. நன்றி.